பாலிடிக்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆகலைன்னா பாலிடிக்ஸ் உன்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகும் அப்படின்ற ஒரு லைன் இருக்கு. நம்ம நாட்டில் நீ பாலிடிக்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆனாதான் உனக்கு ப்ராப்ளமே வரும் அப்படின்ற பயம் தான் இருக்கு. இதே டெல்லியில நம்ம தமிழ்நாடு விவசாயிகள் ஒரு வருஷமா போராடினாங்க. சாப்பிடாமலும் நிர்வாணமா இருந்தோம். ஆனா அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. அப்போ நம்ம தமிழ் விவசாயிகளுக்கு பசிக்கு சோறு போட்டவங்க தான் இப்போ டெல்லியில இருக்க வட இந்தியர்கள். அப்போ நம்ம விவசாயிகளுக்கு போலீஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தவங்க தான் இப்போ அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குற பஞ்சாபிய ஃபார்மர்ஸ். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட என்ன நடக்குதுன்னே தெரியாம சும்மா ரீல்ஸும் ஸ்டோரியும் போஸ்டும் போட்டுட்டு அதை கண்டுக்காம தமிழ்நாட்டு மக்கள் இருந்துட்டு இருக்கோம். கேரளா சிஎம், கர்நாடகா சிஎம், ஏன் ஆப்போசிஷன் பார்ட்டியான காங்கிரஸ் கூட இதில் ஜாயின் பண்ணி யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்ல வின் பண்ண நம்ம சிஎம்ஓ இதுல கலந்து பாருன்னு நான் நம்புறேன். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன், பெரிய சேனை ஒன்று இருந்துச்சு, அதே மாதிரி பெரிய வெற்றிகளை பார்த்த கடற்கரைகளும் இன்னும் இருக்குன்னு நான் நம்புறேன். அடித்திருத்த போறீங்களா இல்ல இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.